தமிழகம் முழுக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் மக்களை சந்தித்து திறந்தவெளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்த பிரச்சாரத்தில் திமுக கொடுத்த வாக்குறுதியில் திமுக ஆட்சியில் நடக்கும் பிரச்சனையும் மக்களுக்கு எடுத்துரைத்து 2026 சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். முழுக்க முழுக்க திமுகவை சுட்டிக்காட்டி வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருகிறது. செல்லும் இடமெல்லாம் மக்கள் கூட்டம் அதிகரித்து வருகின்றனர். மக்கள் ஆதரவில் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் நிலையில் நேற்று வேலூர் மாவட்டம் அணைக்கட்டில் பிரச்சாரம் மேற்கொண்டு மக்களிடம் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அவர், இந்த அணைக்கட்டு தொகுதி அதிமுகவின் கோட்டை, நான் தொடர்ந்து பல கூட்டங்களில் கவனித்து வருகிறேன். கூட்டத்திற்கு நடுவில் வேண்டுமென்றே ஆள் இல்லாத ஆம்புலன்ஸை அனுப்பி இடையூறு செய்யும் கேவலமான செயலை இந்த அரசாங்கம் செய்து வருகிறது. எத்தனை ஆம்புலன்ஸ் விட்டாலும் எதுவும் செய்ய முடியாது. தில்லு திராணி இருந்தால் அரசியல் ரீதியாக எதிர்க்க வேண்டும். மக்கள் கூட்டத்திற்கு இடையில் இப்படி வந்தால் மக்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் என்ன செய்வது? ஆம்புலன்ஸ்ல நோயாளி யாருமே இல்லாமல் வெறுமனே போகிறது. இதை 30 கூட்டங்களில் பார்த்து விட்டேன். எதிர்க்கட்சியின் கூட்டம் நடக்கிறது என்றால் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இது குறித்து காவல்துறையிடம் புகார் கொடுப்போம். மக்களுக்கு தீமை செய்யும் ஆட்சியாகத்தான் இருக்கிறது திமுக ஆட்சி. இது உள்ளூர் திமுகவினரின் செயலே என வேலூர் அதிமுகவினர் சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். எடப்பாடி பழனிசாமி மாசாக பேசி திமுகவுக்கு எச்சரிக்கை கொடுத்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. ஆள் போகுதா இல்லையா? ஆள் இருக்கு, நிறுத்தி பார்க்க சொல்லுங்க. அடிக்காத. ஒவ்வொரு முறையும் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் ஈக்கிட்டு தப்பி கம்பிட்டு போங்க. நம்பரை குறிச்சு வச்சுங்க. நம்பர் குறிச்சுக்கீங்க. நம்பரை குறிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. தம்பி எதுவும் பண்ணாதீங்க. போட்டு கேவலமான அரசாங்கம். அரசாங்கம் எதுக்கிறதுக்கு தில்லு வேணும். அரசு நீதி எதுக்கு வேணும்? அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றீங்களா? இந்த டிரைவர் இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க. நம்பர் குறிச்சு வச்சுக்க. யாருன்னு அப்புறம் பேசிக்கலாம். இது மாதிரி 1000 ஆம்புலன்ஸ் விட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது. நான் ஆரம்பத்திலிருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 30 கூட்டத்தில் பார்த்திருக்கிறேன். இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது. ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம். வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்டா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடும். இல்ல ஒவ்வொரு தடவை ஆள் இருக்குது இல்லையா பாருங்க. நிறுத்தி பார்க்க சொல்லுங்க. அடிக்காத. ஒவ்வொரு முறையும் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் ஈக்கிட்டு தப்பி கம்பிட்டு போங்க. நம்பரை குறிச்சு வச்சுங்க. நம்பர் குறிச்சுக்கீங்க. நம்பரை குறிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. தம்பி எதுவும் பண்ணாதீங்க. வேணுன்னு கூட்டத்துக்குள்ள கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க. போங்க. போ. ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும் போது ஆம்புலன்ஸ் விடுறது கேவலமா இல்ல இந்த அரசாங்கம். தம்பி விட்டுங்க. போட்டு கேவலமான அரசாங்கம். அரசாங்கம் எதுக்கிறதுக்கு தில்லு வேணும். அரசு நீதி எதுக்கு வேணும்? அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றீங்களா? இந்த டிரைவர் இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க. நம்பர் குறிச்சு வச்சுக்க. யாருன்னு அப்புறம் பேசிக்கலாம். நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 20-30 கூட்டத்துல இது மாதிரி ஆம்புலன்ஸ் விடுறது, வேணா கூட்டத்துல கலாட்டா பண்றது. இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம். தில்லு திராணி தெம்பு இருந்தா அரசியலே தான் எடுத்து பார்க்கணும். மக்கள் குழுமி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு? வேண்டுமென்று திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போகல. நோயாளியே போக கிடையாது. அங்க வலி இருக்குது. நான் ஆரம்பத்திலிருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 30 கூட்டத்தில் பார்த்திருக்கிறேன். இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது. ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம். அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும். வெறும்
வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்டா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடும். என்ன அசிங்கமா இல்ல? ஒரு பெரிய பிரதான எதிர்க்கட்சியுடைய கூட்டம் நடக்குது. ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும்? இதெல்லாம் காவல்துறை சகித நடவடிக்கை எடுக்கணும். சட்டப்படி நாளைக்கு புகார் கொடுங்க, காவல் நிலையத்தில் புகார் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 51 மாத கால ஆட்சி இப்படித்தான் இருக்கும். பாத்தீங்களா எப்படி போறான்னு? மக்களை துன்புறுத்துகின்ற ஆட்சியாத்தான் இந்த 51 மாத கால ஆட்சி இருந்தது. மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இல்ல. 51 மாத காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வந்த திட்டத்தை நிறுத்தியதான் திமுக ஆட்சியுடைய சாதனை.